ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல நார்மலா டெம்பரேச்சர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து லைவா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சைன் இல்லையா? ஸோ அந்த டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த உடல் சூடுன்றது காய்ச்சல் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பாடியில வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால உடல் உஷ்ணம், உடல் சூடு. சித்த மருத்துவத்துல இதை பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 தோடங்கள்ல பித்தம் அப்படின்னு சொல்றது இந்த உடல் சூடு சம்பந்தப்பட்டது எல்லாமே பித்தத்துல வரும். ஸோ இப்போ இந்த அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் உடல் அதிகமாகும்போது நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகுது. ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கு என்னென்ன ரீசன்? சிலர் வந்து சொல்லுவாங்க இப்படி லைட்டாக டச் பண்ணாலே மற்றவங்களாம் சொல்கிறாங்க அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இது ஜென்ரலாக பாடி ஹீட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கிறது. இதில் பித்தம் அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஹீட்டாக இருக்கவங்களுக்கு எப்போவுமே பார்த்தோம்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும், கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமான எனக்கு வந்து பர்னிங் ஐஸ், கண் எரிச்சல் இருக்குது, ட்ரை ஸ்கின். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நம்ம என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷனோ இல்லை மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு சால்வ் ஆகாது. ஸோ இப்போ ட்ரை ஸ்கின் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். முக்கியமாக உடல் சூடு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது.